கோடைக்காலத்தின் கடும் வெயிலில் ரவிச்சந்திரன் தன் மகன் அரவிந்தின் கையை இறுக பிடித்தபடி அந்த பிரம்மாண்டமான மோட்டார் பைக் ஷோரூமின் படிகளில் ஏறினார். ஒரு பழைய சட்டை மற்றும் கைலி அணிந்திருந்தார் ரவிச்சந்திரன். அருகிலேயே அரவிந்த் சற்று பழைய ஜீன்ஸ் மற்றும் டி-ஷர்ட் அணிந்து நின்றிருந்தான். நீண்ட பயணத்தின் களைப்பும் ஒரு புதிய பைக்கை வாங்கப் போகும் உற்சாகமும் அவர்களின் முகத்தில் ஒருசேர தெரிந்தது. ரவிச்சந்திரனின் முகத்தில் பல வருட கனவு நிறைவேறப் போகும் ஒளி காணப்பட்டது. அரவிந்த், நல்ல அழகான பைக்குகள். நம்முடைய பணத்துக்கு இதில் எது கிடைக்கும்? ரவிச்சந்திரன் ஆவலுடன் கேட்டார். அதே நேரத்தில் ஷோரூமிற்குள் இருந்த பிரியா என்ற விற்பனை பெண் அவர்களின் எளிய உடையைக் கண்டு அலட்சியமாக சிரித்தாள். அப்பா, அதை பாருங்க, நம்ம கனவு. அரவிந்த் ஒரு புதிய மாடல் பைக்கை சுட்டி காட்டினான். பிரியா அவர்களிடம் வந்தாள்கேலி நிறைந்த புன்னகையுடன் அவள் சொன்னாள், நீங்கள் இங்கே பைக் வாங்க வந்தீர்களா? உங்க உடைகளை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. உங்களைப் போன்ற பிச்சைக்காரர்களுக்கு இங்கே பைக் வாங்க தகுதி இல்லை. அதை கேட்டதும் ரவிச்சந்திரனின் முகம் வாடியது. ஆனால் அரவிந்தின் கண்களில் ஒரு தீவிரமான வலியும் கோபமும் ஒரு சேரப்பற்றி எரிந்தது. நீங்கள் தவறாக பேசிவிட்டீர்கள். நீங்கள் இந்த ஷோரூமின் மரியாதையை கெடுக்கிறீர்கள். தயவு செய்து வெளியேறுங்கள், பிரியா கோபமாக கூறினாள். அரவிந்த் எதுவும் பேசாமல் வெளியே நடந்தான். அவனுடைய உள்ளுக்குள் அந்த வார்த்தைகள் ஒரு எரிமலை போல கொந்தளித்துக் கொண்டிருந்தன. வெளியே செல்லும்போது பிரியாவின் வார்த்தைகள் அவன் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தன. இன்று நீங்கள் என் உடையை பார்த்தீர்கள், நாளை நீங்கள் என் திறமையை பார்ப்பீர்கள் என்று அரவிந்த் மனதிற்குள் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டான். அந்த ஷோரூமின் முன் வாசலிலிருந்து அவன் அந்த வார்த்தைகளை மனதில் உறுதிப்படுத்திக் கொண்டான். அது வெறும் வார்த்தைகள் அல்லபல வருட கடின உழைப்பும் உறுதியும் நிறைந்த ஒரு தீர்க்கமான முடிவு. ரவிச்சந்திரனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அரவிந்த் வீட்டிற்கு திரும்பினான். வீட்டிற்கு வந்ததும் அவனால் சாப்பிடவோ தூங்கவோ முடியவில்லை. பிரியாவின் வார்த்தைகள் ஒரு வடுவை போல அவன் மனதில் ஆறாமல் இருந்தது. அந்த அவமானம் அவனுடைய தூக்கத்தை கெடுத்தது. தன் அப்பாவின் கனவு நொறுங்கி போனதை நினைத்து அவனுக்கு தன்னையே வெறுப்பாக தோன்றியது. அந்த இரவு கணினிக்கு முன்னால் அமர்ந்தபோது அவன் தனக்குத்தானே ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டான். எங்களைப் போன்ற சாதாரண மக்களுக்கு ஒரு பைக் வாங்க இத்தனை தடைகள் ஏன்? அந்த கேள்விதான் ரைடர் எக்ஸ் என்ற யோசனையை அவன் மனதில் உருவாக்கியது. கிரெடிட் ஸ்கோரோ அல்லது பெரிய வங்கி இருப்பு இல்லாத சாதாரண மக்களுக்கு எளிதாக பைக் கடன் வழங்க வேண்டும் என்பதே அந்த மொபைல் அப்ளிகேஷனின் நோக்கமாக இருந்தது. அடுத்தடுத்த நாட்கள் அரவிந்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தன. தூக்கம் அவனுக்கு ஒரு ஆடம்பரமானதாக மாறியது. நண்பர்களிடம் கடன் வாங்கியும் இரவும் பகலும் தானே கோடிங் கற்றும் அவன் தன் கனவுக்கு பின்னால் சென்றான். ஒவ்வொரு முறையும் சோர்வு ஏற்படும்போது பிரியாவின் அலட்சியமான சிரிப்பு அவன் மனதில் வந்து போனது. இறுதியில் பல சோதனைகளுக்கும் தோல்விகளுக்கும் பிறகு ரைடர் எக்ஸ் அப்ளிகேஷன் வெளியிடப்பட்டது. முதல் நாட்களில் பெரிய வரவேற்பு எதுவும் இல்லை. ஆனால் முதல் கடன் வழங்கப்பட்டபோது அந்த பைக் உரிமையாளரின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை கண்டபோது அரவிந்த் தன் உழைப்புக்கு பலன் கிடைத்தது போல உணர்ந்தான். மெல்ல மெல்ல அப்ளிகேஷனின் தரம் காரணமாக ரைடர் எக்ஸ் மக்களிடையே பிரபலமடைந்தது. கிரெடிட் ஸ்கோர் இல்லாத சாதாரண மக்களுக்கு பைக் கனவை நனவாக்க ரைடர் எக்ஸ் உதவியது. குறுகிய காலத்தில் அரவிந்துக்கு ஒரு பெரிய முதலீடு கிடைத்தது. ரைடர் எக்ஸ் ஒரு டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனமாக வளர்ந்தது. பல வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீதர் தன் ஷோரூமின் நிதி நெருக்கடியால் கவலைப்பட்டார். வங்கிகளில் இருந்து கடன் வாங்கியதால் அவரது கடன் அதிகரித்தது. இந்த நெருக்கடிக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க அவர் தன் மகள் பிரியாவை ஒரு கோடீஸ்வர இளைஞனுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்தார். அந்த இளைஞனின் பெயர் அரவிந்த். ரைடர் எக்ஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் CEO அவன்தான். திருமண பேச்சுவார்த்தைக்காக ஸ்ரீதரும் பிரியாவும் ஒரு ஆடம்பரமான காரில் அரவிந்தின் வீட்டிற்கு பயணம் செய்தனர். கார் ஒரு பெரிய கேட்டின் முன் நின்றது. ஒரு பெரிய வீட்டின் முன் அவர்கள் இறங்கினர். வெளியே பெரிய கார்கள் வரிசையாக நின்றிருந்தன. வீட்டிற்குள் காலெடுத்து வைத்ததும் பிரியாவும் ஸ்ரீதரும் திகைத்து போயினர். அவர்கள் இதுவரை பார்த்திராத மிகப்பெரிய வீடு. அவர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர். ஒரு வேலைக்காரன் அவர்களை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். ஒரு கோட் மற்றும் சூட் அணிந்து நம்பிக்கையுடன் அமர்ந்திருந்த அந்த இளைஞனை கண்டதும் ஸ்ரீதரும் பிரியாவும் ஒரு கணம் அதிர்ந்து போயினர். ஏனென்றால் அவர்கள் ஒருமுறை பிச்சைக்காரன் என்று அழைத்து அவமானப்படுத்தி வெளியேற்றிய அதே பையன்தான் எதிரே அமர்ந்திருந்தான். நீங்கள்? பிரியா அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமாம், நீங்கள் அன்று பிச்சைக்காரன் என்று அழைத்த அதே பையன்தான், அரவிந்த் புன்னகையுடன் சொன்னான். ஸ்ரீதர் வெட்கத்துடன் தலைகுனிந்தார். அன்று நடந்த சம்பவங்கள் பிரியாவின் மனதில் ஒரு மின்னல் போல வந்து போனது. நான் இந்த திருமண பேச்சுவார்த்தையை நிராகரிக்கிறேன், அரவிந்த் சொன்னான். நீங்கள் என் உடையை விட என் பணத்தைத்தான் விரும்புகிறீர்கள். நான் அப்படிப்பட்ட ஒரு உறவை விரும்பவில்லை. அவர்கள் பதில் சொல்லக்கூட முடியாமல் தலைகுனிந்து அங்கிருந்து திரும்பினர். அடுத்த வாரம் ஸ்ரீதரின் ஷோரூமிற்கு நேர் எதிரில் ஒரு புதிய ஷோரூம் எழுந்தது. அது ரைடர் எக்ஸ்.
பளபளக்கும் கண்ணாடி சுவர்களும் நவீனமான வடிவமைப்பும் அந்த ஷோரூமை தனித்து நிற்கச் செய்தது. ஸ்ரீதரின் பழைய ஷோரூம் பெரும்பாலும் காலியாக இருந்த போது ரைடர் எக்ஸுக்கு முன்னால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அங்குள்ள ஊழியர்கள் வாடிக்கையாளர்களை சிரித்த முகத்துடன் வரவேற்றனர். அவர்களின் உடை குறித்த மனப்பான்மை அல்லமாறாக பைக் வாங்கும் அவர்களின் கனவுகளுக்கு மதிப்பளிப்பதே அந்த ஷோரூமின் முக்கிய ஈர்ப்பு. ஐரைடர் எக்ஸ் ஒரு பைக் ஷோரூமை விட சாதாரண மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு நிறுவனமாக மாறியது. வங்கியின் தடைகள் இல்லாமல் குறைந்த ஆவணங்களை மட்டும் கொடுத்து மக்களுக்கு பைக் கடன் கிடைத்தது. இதன் வெற்றி ஸ்ரீதரை மேலும் துன்பத்தில் ஆழ்த்தியது. அவரது ஷோரூமின் வருமானம் வேகமாக சரிந்தது. ஒரு வாடிக்கையாளரை கூட பெறுவதற்கு அவர் சிரமப்பட்டார். பிரியாவுக்கு இந்த தோல்வி தாங்க முடியாததாக இருந்தது. அவள் அப்பாவை குறை சொல்லிக் கொண்டிருந்தாள். தான் ஒருநாள் அவமானப்படுத்திய ஒரு நபரின் முன்னால் தங்கள் தொழில் வீழ்ச்சியடைவதைக் கண்டு அவளால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. ரைடர் எக்ஸ் என்ற பளபளக்கும் பலகை ஸ்ரீதரின் மற்றும் பிரியாவின் மனதில் ஒரு முள் போல குத்திக் கொண்டிருந்தது. இறுதியில் ஸ்ரீதர் எல்லாவற்றையும் இழந்தவராக அரவிந்தின் முன் மன்னிப்பு கேட்க வந்தார். அவருடைய கண்களில் தோல்வியும் அவமானமும் இயலாமையும் ஒரு சேர நிறைந்திருந்தன. பழைய கௌரவத்தின் பெருமைகள் இல்லாமல் நொறுங்கிய மனதுடன் அவர் அரவிந்தின் முன் மண்டியிட்டார். சார், நான் தவறு செய்துவிட்டேன். அன்று நான் காட்டிய ஆணவத்திற்கு என்னை மன்னிக்க வேண்டும். அந்த முட்டாள்தனம் என் வாழ்க்கையையே அழித்துவிட்டது. என் ஷோரூமை மூடப்போகிறேன், கண்ணீருடன் ஸ்ரீதர் சொன்னார். அரவிந்த் அவரை எழுப்பிவிட்டார். எழுந்திருங்கள் சார், நான் உங்களை அன்றே மன்னித்துவிட்டேன். என் மனதில் கோபத்தினிடத்தில் நான் ஒரு புதிய கனவை நட்டு வைத்தேன். அரவிந்தின் குரலில் ஆழ்ந்த அமைதி இருந்தது. எனக்கு உங்கள் ஷோரூம் இடத்தை வாங்க வேண்டும். ஸ்ரீதர் ஆச்சரியத்துடன் அரவிந்தை பார்த்தார். நொறுங்கிப்போன தன் தொழிலை இந்த இளைஞன் வாங்க தயாராக இருக்கிறானா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சார்? ஸ்ரீதர் நடுக்கத்துடன் கேட்டார். அந்த இடத்தை ரைடர் எக்ஸின் மற்றொரு ஷோரூமாக மாற்ற அல்ல. அங்கு நான் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக டெக்னாலஜி கற்பிக்கும் ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கப் போகிறேன். அங்கு அவர்களின் திறமைகளை கண்டுபிடித்து அவர்களை வளர்ப்பேன். அதன் மூலம் அவர்கள் பெரிய கனவுகளை காண முடியும். ஸ்ரீதர் திகைத்து போனார். தான் அவமானப்படுத்திய ஒரு இளைஞன் தன் வீழ்ச்சியில் மகிழ்ச்சியடைவதற்கு பதிலாகத்தான் செய்த தவறுகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடித்திருந்தான். கதையின் முடிவில் அரவிந்த் தன் அப்பாவிற்கு ஒரு புதிய பைக் வாங்கி கொடுத்தான். ஆடம்பர பைக்கில் அமர்ந்தபடி ரவிச்சந்திரன் நிறைந்த கண்களுடன் மகனை பார்த்தார். அந்த பார்வையில் மகிழ்ச்சியும் பெருமையும் இருந்தது. அப்பாவுடைகள் ஒருவனின் சூழ்நிலையை மட்டுமே குறிக்கும், அவனின் திறமையையும் குணத்தையும் அல்ல. அதனால் யாரையும் அவர்களின் உடைகளை பார்த்து மதிப்பிடாதீர்கள். சூழ்நிலை எந்த நேரத்திலும் மாறலாம் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள்தானே? அரவிந்த் பாசத்துடன் சொன்னான். ஸ்ரீதர் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அருகில் நின்றிருந்தார். அரவிந்த் அவரை பார்த்து ஒரு இனிமையான புன்னகையுடன் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டதாக அவருக்கு உணர்த்தினான்.